சாதா ப்ளவுஸில் பேக் யூ ஷேப் நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ராஸ் பீஸ் தான் அடித்து திருப்புவோம். ஆனால் ஸ்ட்ரைட் பீஸுமே அடித்து திருப்பலாம். அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம எப்போயுமே க்ராஸ் பீஸ்க்கு எப்படி ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து வச்சு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸாகவே வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், எப்போவும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறத விட இந்த பீஸை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த யூ ஷேப் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு ஃப்ளீட் கொடுங்க. அதாவது அந்த யூ ஷேப் ஸ்டார்ட் ஆகி எண்டு முடிகிற வரைக்குமே நீங்கள் ஃப்ளீட் கொடுக்கணும். குட்டியாக ஃப்ளீட்ஸ் கொடுத்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து யூ கட் வரும். அதே மாதிரி பேக் நெக்லேயும் யூ கட் வரும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஃப்ளீட் கொடுங்க. மற்ற எந்த ஸ்ட்ரைட்டாக வர ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்கள் ஃப்ளீட் கொடுக்க தேவையில்லை. இந்த இடங்களில் மட்டும் ஃப்ளீட் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா அதை மொத்தமாக ஹோல்ட் பண்ணி மடித்து வச்சு தைச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து பேக் வந்து தூக்காது. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவும் இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, க்ராஸ் பீஸ் இருக்கும்போது எதுக்குங்க நான் ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணணும்? ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பா நெக்குக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரைட் பீஸ் வைப்போம். ஏன்னா பா நெக்கு, வி நெக்கு அந்த மாதிரியான நெக்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டிங் வர நெக்குக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி கட் பண்ணுவோம். பட் யூ ஷேப்புக்குமே க்ராஸ் பீஸ் இல்லாமல் ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு துணியை கட் பண்ணி எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஆனால் நாம் கேட்குறது எல்லாமே இந்த மாதிரியான குட்டி குட்டி டிப்ஸ் தான். அந்த மாதிரியான வீடியோஸ் தான் நான் என்னோட சேனலில் போட்டுட்ருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.